Hi everyone, I welcome you all to our channel PSP English Zone. So in this particular video, I am going to explain you the difference between gerund and present participle. So English language la gerund அப்படிங்கிற வேர்டோடைய ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வெர்போடைய ஃபோர்த் பார்ட். இது ரெண்டுக்குமே சின்டாக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரூட் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஜெரண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுலேயுமே வரும். பட் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் லைக் வாக்கிங், ஈட்டிங், ஸ்மோக்கிங், ரீடிங், ஸோ ஏதோ ஒரு ரூட் வெர்போட ஒரு ஐஎன்ஜி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சென்டென்ஸில் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா இல்லை ஜெரண்டா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இந்த லெசன்ஸ் நீங்கள் கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரியும். லெட் மீ டெல் யூ ஃபியூ ஐடியாஸ். ஜெரண்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட் காலமில் வரும். யூஸ்வலாக நம்ம சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் சப்ஜெக்டில் நம்ம என்ன எழுதுவோம்? ஐ, வி, யூ, லைக் தட் எனி ஒன் ப்ரொனவுனில் நம்ம சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதர்வைஸ் டைரெக்டாக வி கேன் ஸ்டார்ட் வித் எனி நேமிங் வேர்ட். ஸோ இப்போ சென்டென்ஸோட பிகினிங்கில் வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட் காலமில் நம்ம நவுன் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒரு நவுன் பண்ண வேண்டிய வேலையாக ஒரு ஐஎன்ஜி வேர்பு பண்ணும்போது அதை வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெர்பல் நவுனுடைய இன்னொரு பேர் தான் ஜெரண்ட், ரைட்? இதுதான் ஃபஸ்ட்டு யூசேஜ். செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். எஸ்விஓ பேட்டர்னில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் எஸ்விஓ பேட்டர்னில் அந்த ஆப்ஜெக்ட் காலமில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா வி யூஸ் நவுன் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் ஃப்ரூட்ஸ். ஸோ ஐ சப்ஜெக்ட், லைக் வேர்ப், ஃப்ரூட்ஸ் வாட் யூ லைக். ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்புக்கு அடுத்து மெயின் வெர்புக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் காலமில் நம்ம நவுன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பட் இப்போ அதே பர்டிகுலர் சிச்சுவேஷனில் ஒரு ஐஎன்ஜி வெர்ப் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் இட் இஸ் நோன் அஸ் அ வெர்பல் நவுன். ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஜெரண்ட். அந்த தேர்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய பர்டிகுலர் வேர்ட் நவுனாக தான் இருக்கும். நவுன் ஆர் ப்ரொனவுன். ஆன் த டேபிள், into the river. on the table, on அப்படிங்கிற ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய இந்த டேபிள்ஸ் அண்ட் நவுன். under the tree, under அப்படிங்கிற ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய அந்த டேர்ம் ட்ரீ இட்ஸ் அ நவுன். ஸோ ஒன் திங் யூ லைக் டு மேக் யூ வெரி கிளியர். ஸோ ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து நம்ம சென்டென்ஸில் எழுதக்கூடிய அந்த வேர்ட் நவுனாக தான் இருக்கும். ஸோ அகெயின் இந்த ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்தும் ஒரு ஐஎன்ஜி வெர்பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த வெர்பல் நவுனை தான் நம்ம ஜெரண்ட் அப்படின்னு கால் பண்ணுறோம். சிம்பிளாக சொன்னால் ஒரு நவுன் பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையுமே ஒரு ஐஎன்ஜி வெர்ப் செஞ்சுக்கிட்டே வருங்க. ஸோ அதுதாங்க நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஜெரண்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் வெர்பாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஜெரண்ட் ஒரு சென்டென்ஸில் வெர்பாக ஃபங்க்ஷன் ஆகாது. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ளீஸ் மேக் அ நோட், ரைட்? ஸோ 3 places தான். ஒன்று சப்ஜெக்ட் காலமில் வரும், ஆப்ஜெக்ட் வர வேண்டிய இடத்துல வரும், இல்லை ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வரும். இந்த 3 places வரக்கூடிய ஐஎன்ஜி வெர்பை தான் நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸுடைய மெயின் வேர்ட். ஸோ கண்டினியூஸ் டென்ஸில் ஃபுல்லாக வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஐஎன்ஜி வேர்ப். ஸோ ஆல்டுகெதர் வி ஹாவ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், past perfect continuous and future perfect continuous. So after the be verb, the particular tense oda be verb substitute பண்றோம். After that we substitute some ing. So continuous tense ல வரக்கூடிய அந்த be verb க்கு அடுத்து வரக்கூடிய அந்த ing verb, that is the main verb in a sentence. So இதுதாங்க present participle. So let me remind you the important point again. Gerund is not a verb, but present participle it functions as the main verb in a sentence. Examples பாருங்க, இன்னும் ரொம்ப நல்லா கிளியராக புரியும். First concept, gerund as a subject.
See the first example. Walking is a good exercise. Reading storybooks is my hobby. Smoking is injurious to health. இந்த 3 சென்டென்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சென்டென்ஸுடைய சப்ஜெக்டில் ஒரு ஐஎன்ஜி வேர்ப் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வாக்கிங், ரீடிங், ஸ்மோக்கிங். ஸோ இந்த பொசிஷன்ஸ்க்கு பேர் தான் ஜெரண்ட் அஸ் அ சப்ஜெக்ட், ரைட்? லெட்ஸ் மூவ் ஆன் டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதே 3 வெர்பை வந்து நம்ம இங்கே எப்படி நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஹீ இஸ் வாக்கிங், I am reading the book, he is smoking. So look at the ing verb here, present continuous tense, again present continuous, again present continuous. So present continuous tense வரக்கூடிய அந்த மெயின் verb இதுதான் வந்து present participle. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் தாங்க verb, வாக்கிங், ரீடிங், ஸ்மோக்கிங் வந்து சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட், ரைட்? லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் கான்செப்ட். ஜெரண்ட் வந்து ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? தே என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட். தே என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் ஆப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துல நம்ம ஒரு ஐஎன்ஜி வெர்ப் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஷீ லைக்ஸ் டான்ஸிங், அகெயின் டான்ஸிங். ஹீ டசன்ட் லைக் டாக்கிங் டு ஹர், டாக்கிங். ஸோ இந்த 3 பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வர வேண்டிய இடத்துல வி சப்ஸ்டியூட் பிளேயிங், டான்ஸிங், டாக்கிங். ஸோ இதுதாங்க வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேம் வெர்பை நம்ம இங்கே எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். பிளேயிங் அப்படிங்கிற பாருங்கள், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். தே என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஜெக்ட் பொசிஷன் வரனால அதை வந்து நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட், பிளேயிங் இஸ் த மெயின் வெர்ப் இன் தி சென்டென்ஸ், ரைட்? ஷீ லைக்ஸ் டான்ஸிங், அவளுக்கு நடனமாடுவது மிகவும் பிடிக்கும். ஸோ இது வந்து ஜெரண்ட். இங்கே பாருங்கள் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி வாஸ் டான்ஸிங் எலிகண்ட்லி, மிகவும் நளினமாக நடனம் ஆடிக்கொண்டு இருந்தால், ரைட்? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஹி டசன்ட் லைக் டாக்கிங், ரைட்? இது வந்து ஜெரண்ட். பிகாஸ் லைக் தான் இங்கே வேர்ப், டாக்கிங் இஸ் நாட் அ வேர்ப். டாக்கிங் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வர வேண்டிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஜெரண்ட் ஹியர். வி வர் டாக்கிங் இன் தி கிளாஸ். டாக்கிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டாக்கிங் இஸ் த மெயின் வேர்ப் இன் தி சென்டென்ஸ், ரைட்? லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் யூசேஜ் ஆஃப் ஜெரண்ட். ஜெரண்ட் as an object of a preposition. ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஐஎன்ஜி verb. For is a preposition here of, the third one from is the preposition. Thanks for calling me. ஸோ ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து என்னை அழைத்ததற்கு நன்றி. I am fond of talking to my friends. என்னுடைய நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருப்பது எனக்கு பிடித்தமான செயல். He prevented me from doing this. இதை செய்வதில் இருந்து என்னை அவன் தடுத்தான். Calling, டாக்கிங், டூயிங் இந்த 3 ஐஎன்ஜி வெர்புமே ஃபார், ஆஃப், ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வருது. ஸோ ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் ஐஎன்ஜி வெர்புமே நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். they are calling you, we are doing the homework. ஸோ ஆஃப்டர் தி பி வேர்ப் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம காலிங், டூயிங் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ லெட் மீ ரிவைஸ் யூ எவ்ரி திங் அகெயின். சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட் கடமை வரக்கூடிய ஐஎன்ஜி வேர்ப், சென்டென்ஸில் மெயின் வெர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வர வேண்டிய பிளேஸில் வரக்கூடிய ஐஎன்ஜி வேர்ப், ப்ரிப்போஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ஐஎன்ஜி வேர்ப். இதெல்லாமே என்ன சொல்கிறோம், ஒரு ஐஎன்ஜி வேர்ப் வந்து நவுன் பண்ண வேண்டிய பண்ணிகிட்ருக்கு. இட் டஸ் த ஒர்க் ஆஃப் அ நவுன் பட் இட் இஸ் நாட் தி வேர்ப். ஸோ ஒரு நவுன் பண்ண வேண்டிய ஒர்க்கை ஐஎன்ஜி வேர்ப் பண்ணும்போது அதைத்தான் நம்ம இங்கிலீஷில் ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் த மெயின் வேர்ப் இன் அ சென்டென்ஸ். எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்லையும் ஆஃப்டர் த பி வேர்ப் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த மெயின் வேர்ப் தாங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். I hope you understand the idea of gerund and present participle very well. So try to construct a sentence on your own, right? So whenever you start reading any sentence which has the ing structure, try to differentiate whether is it present participle or gerund. ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான் டு ரிசீவ் நியூ நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அஸ். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய டவுட், சஜஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.
We are ready to help you. I will meet you very soon with some interesting episode. Till then, bye from Priya.